லட் FM செய்திகள். திக்கெட்டும் செய்திகளை திரட்டி தருவது லட் FM. தலைப்புச் செய்திகள். கனடிய பிரதமரின் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கின்றது. மலையக மக்கள் பிரச்சினை தொடர்பாக ஒரு விசேட ஆய்வு. டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார் TM டில்ஷான். லட்டு FMஇன் செய்திகள். நேரம் 9 மணி. நாளை காலை 6 மணிக்கு இந்த செய்தி மீண்டும் மறு ஒளிபரப்பாகும். கனடிய பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பர் இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ளாதது குறித்து இலங்கை தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடத்தினார். இந்த மாநாட்டில் அவர் பொதுநலவாயம் என்பது சுய விருப்பத்தின் அடிப்படையிலான ஒரு கூட்டமைப்பு, இதில் எந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டின் விடயத்தை மதிப்பிட உரிமை இல்லை என வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கூறினார். Canada is totally isolated in this situation because we have the overwhelming support of all other countries, and we are dismayed by the Canadian attitude because it is wrong to use issues connected with the domestic politics of a country to determine the approach of that country to struggle. We think that is really wrong. கனடிய பிரதமரின் இந்த தீர்மானம் தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் துரைசிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டோம். என்னுடைய பேர் குயின்டஸ் துரைசிங்கம், டொரண்டோவில் இருந்து. கனடிய பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பர் அவர்கள் பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்த விடயம் பல்வேறு வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் வெளிவார அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் 2 விடயங்களை அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொதுநலவாயம் என்பது ஒரு சுய விருப்பத்தின் அடிப்படையிலான ஒரு கூட்டமைப்பு என்பது ஒரு விடயம். பொதுநலவாய மாநாட்டுக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டின் விடயத்தை மதிப்பிட உரிமை இல்லை என்ற இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஸ்டீபன் ஹார்ப்பர் அவர்கள் எடுத்த முடிவு என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அந்த அறிவிப்பினூடாக விடுக்கப்பட்டுள்ள செய்தி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதேவேளை கனடிய பிரதமரின் தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதன் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் எமக்கு அளித்த பேட்டியில், கனடா தீர்மானத்தை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். கனடா ஒரு கொள்கை அடிப்படையில இந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது. இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்ச்சியாக ஈடுபாடு வைத்துக் கொண்டு போக்கை மாற்றலாம் என்று சில நாடுகள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் கனடா அந்த சிந்தனைக்கு அப்பால் சென்று பொதுநல வாய நாடுகளுடைய கொள்கையின் அடிப்படையிலே அதனுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு மாறாக ஸ்ரீலங்கா செயற்பட்டதை முன்வைத்து அதன் நிமித்தமாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கெடுப்பதில்லை என்று இருக்கிறது. ஆகவே ஒரு கொள்கை அடிப்படையிலான தீர்மானத்தை கனடா எடுத்ததற்காகவும் உலக நாடுகள் மற்ற எந்த நாடும் அப்படியான ஒரு துணிவான தீர்மானத்தின் நிலையிலே தனிநாடாக இருக்கின்ற போதும் கூட அந்த துணிவோடு அதனை எடுப்பதற்காக நாங்கள் கனடாவுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றோம். பொதுநலவாய மாநாட்டுக்கு இந்தியா எவ்வாறான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்ட பொழுது, பொதுநலவாய நாடுகள் மாநாட்டிலே எதிர்கொள்ளுவதா இல்லையா என்பது முற்று முழுதாக இந்தியா எடுக்க வேண்டிய தீர்மானம். அவர்கள் வர வேண்டும் அல்லது வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்தியா இந்த விடயத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். வருவதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய போக்கை திருப்ப முடியும், மாற்ற முடியும் என்று இந்தியா நம்புமாக இருந்தால் இந்தியா அந்த தீர்மானத்தை எடுக்கும். அல்லது இலங்கை அரசாங்கம் பகிஷ்கரிப்பதன் மூலமாகத்தான் இமெயில் நடவடிக்கைகளை முன்னே கொண்டு செல்ல முடியும் என்று இந்தியா நினைக்குமாக இருந்தால் அவர்கள் பகிஷ்கரிக்கலாம். ஆகையினாலே அதை குறித்து இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவினுடையது. அது எந்த தீர்மானமாக இருந்தாலும் நாங்கள் அதனை
எங்களுடைய நலன் சார்ந்து அவர்கள் எடுத்த தீர்மானமாக ஏற்றுக்கொள்வோம். இந்தியாவின் உதவியுடன் மலையகத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூறுகிறது. ஆயினும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த 50 வருட காலமாக மக்களை ஏமாற்றிவிட்டதாக தொழிலாளர் தேசிய சங்கம் குற்றம் சாட்டுகிறது. இது தொடர்பான சிறப்பு கண்ணோட்டம். எண்ணங்களாலே இறைவன் தானே பொன் வண்ணத்தாலே மறைந்து விட்டானே, வண்ண வண்ண தோற்றங்கள் தன்னாலே என்னாலும் நிலையாகும் எழில் கொஞ்சம் மலையகமே. ஆம், இந்த எழில் கொஞ்சம் மலையகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியல்வாதிகள் ஒன்றுபட வேண்டும் என மக்கள் கோருகின்றனர். ஆனாலும் மலையக அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையின்மை காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக டொரண்டோவில் வசித்து வரும் மலையக அரசியல் அவதானியான சண்முகம் சந்திரசேகரனை தொடர்பு கொண்டு கேட்டோம். எனது பெயர் சண்முகம் சந்திரசேகரன். சமீபத்தில் இலங்கையில் மாகாணங்களுக்கு இடையில் நடைபெற்ற தேர்தலில் மலையகத்தைச் சேர்ந்த 12 பேர் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மலையக மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்படியான வெற்றி இதுவரை கிடைத்தது இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று கேட்டால், ஒவ்வொருவரும் ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்காமல் இனியாவது மலையக மக்களுக்கு உள்ளம் விரும்பி சேவை செய்ய வர வேண்டும் என்பதே ஆகும். குறிப்பாக மலையக மக்களுடைய பொறுத்த வரையிலே சில முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன. லயம், இந்த லயம் என்ற வாழ்க்கையில இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். லய வாழ்க்கை போதும் எங்களுக்கு. அதே போல கல்வியிலே அபிவிருத்தியை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அங்கத்தவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இவ்வளவு காலமும் தங்களை வளர்த்துக் கொண்டார்கள். பல தொழிற்சங்கங்களாக இருந்து அரசியல் கட்சிகளாக மாறிய பொழுதும் கூட கொழும்பிலே இருந்து தங்களை வளர்த்துக் கொண்டதுதான் நிச்சயமாக இருந்தது ஒழிய, தேர்தல் சமயத்திலே இவர்களுக்கு சென்று இவருடைய வாக்குகளை பெற்றவர்கள் இனியாவது இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தாங்கள் மாறுபட்ட திட்டங்களை வகுத்துள்ளதாக தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவிக்கின்றார். இது குறித்து அவர் எமக்கு அளித்த பேட்டியில், மலையகத்திலே 50 வருட காலமாக ஆட்சியை செய்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களை அடக்கி ஒடக்கி ஆட்சி செய்திருக்கின்றது. எனவே மக்களுக்கு இவ்வளவு காலமும் அந்த மக்களுடைய லய வாழ்க்கையை இல்லாத ஒழித்து வீடு கட்டி தருவதாக கூறியும் கூட இவ்வளவு காலம் செய்யவில்லை. வருடத்துக்கு 200 வீடுகளை கட்டியிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த வீட்டு பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆகவே இவ்வளவு காலமே ஏமாற்றியவர்களுக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்திலே இணைந்து இந்த 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்திருக்கின்றோம். அவர்கள் இந்த அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தமிழ் மக்களுக்கு இந்த 25 கோடியை வாங்கிக்கிட்டு திகாம்பரம் இந்த கட்சி உடைக்க போகின்றார். மலைய மக்களுடைய நிலங்களை அரசாங்கம் பறிக்கப் போகின்றது. ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வாசனை என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கூறி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலையும் நாங்கள் நேர்மையாக பிரச்சாரம் செய்து எங்களுடைய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இந்த அரசாங்கத்துடன் இணைந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு நேர்மையான வேலை திட்டத்தை செய்வது காத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் அமைச்சு பதவி கிடைத்தால் இந்த மக்களுக்கு அந்த அமைச்சு மூலமாக வேலை செய்ய காத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் அமைச்சு பதவி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்வது என்பதை நாங்கள் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வேலை செய்ய முடியும் என்பதை நாங்கள் அமைச்சு பதவி இல்லாமல் இதை செய்திருக்கின்றோம். எனவே அமைச்சு பதவி கிடைத்தால் மக்களுக்கு நிறைய வேலை திட்டங்களை செய்யலாம் என்று வேலை திட்டங்களை செயற்படுத்த போவதாக கூறினார். அண்மையில் இந்திய வெளிவார அமைச்சர் இலங்கை வந்தபோது ஏன் சந்திக்கவில்லை, இந்தியாவின் உதவி உங்களுக்கு அவசியமே என்று கேட்ட பொழுது, எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இலங்கையிலே பிறந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்களை அது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருந்தாலும் சரி, வேறொரு ஜனாதிபதி இருந்தாலும் சரி, நாங்கள் இவர்களை மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும். அதை முழுக்க இந்தியாவை நம்பிக்கொண்டிருந்தால் எங்களுக்கு மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய கிடைக்காது. இதேவேளை தொழிலாளர் தேசிய சங்கத்தின் குற்றச்சாட்டுகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மறுக்கின்றது. இது தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர்
துரை மதியகராஜாவை தொடர்பு கொண்டு கேட்டோம். இல்ல, வழக்கமா எதிர்கட்சிகள் காய்ச்சல் மரத்துக்கு தான் கல்லடி இவ்வளவு போல எதிர்கட்சிகள் இலங்கை தொழிலாளர்களை தாக்கி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வீழ்ச்சியடை செய்வதால் தான் அவர்கள் முன்னோக்கி செல்லலாம் என்ற அந்த கோதாவில் தான் அவர்கள் இங்கே தாக்குகிறார்கள். மலையக வீடமைப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35,000க்கும் 40,000க்கும் இடையிலான வீடுகளை புதிதாக அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். இந்த வீடமைப்பு திட்டங்கள் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் மூலமாக, அதாவது ட்ரஸ்ட் எனப்படும் நிறுவனத்தின் மூலமாகவும் வீடமைப்பு திணைக்களத்தின் மூலமாக தான் அமைக்கப்படுகின்றன. ஆனாலும் எமது சமூகத்திற்கு மலையகத்திலே கிட்டத்தட்ட 250,000 வீடுகள், 2,50,000 வீடுகள் தேவைப்படுகின்றன. இந்த ஒரு பாரிய தொகையை கட்டுவதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் போதிய அளவு பொருளாதார வசதி கிடையாது, நிதி வசதி கிடையாது. அதனால் சமீபத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்மட்ட குழு ஒன்று இந்தியாவுக்கு சென்றது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தோம். அந்த உயர்மட்ட குழுவிலே நானும் அங்கம் வகித்தேன். இந்தியாவிலே நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து மலையகம் சார்ந்த, இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் சார்ந்த, தோட்ட தொழிலாளர்கள் சார்ந்த பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. இலங்கையிலே வாழக்கூடிய இந்திய தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக உதவி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் முக்கியமாக முன்வைத்த கோரிக்கையாவது, எமது மலையக வீடமைப்பு திட்டத்துக்கு வருடந்தோறும் ஒரு பாரிய நிதியுதவியை அனுப்பி குறைந்தபட்சம் வருடத்திற்கு 10,000 வீடுகளாவது கட்டும் அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வருடம் 2013-2014 வருடத்துக்குள்ளே 4,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் மலையகத்தில் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறது. ஆகவே எதிர்கட்சிகள் வழக்கம் போல கூக்குரலிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். அதை நாங்கள் பொருட்படுத்த முடியாது. மக்களான எமக்கு கிடைத்திருக்கு. எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரே ஸ்தாபனம் என்ற நம்பிக்கையிலே எமது மக்கள் வாக்களித்திருப்பது இந்த மாகாண சபையினூடாக கண்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. திக்கட்டும் செய்திகளை திரட்டி தருவது லாட்டி FM. இப்போது உங்களுக்கு கொண்டு வருவது விளையாட்டு செய்திகள். So Dilshan is on strike out there with Mahela, and well, that's in the air, way down to the boundary, could go all the way. Yes, it's 6. Good bouncer actually. It wasn't a bad bouncer at all from Brett Lee. He was a little bit late onto it, was Dilshan. Top edge for 6. The surprise. அந்த வீரர் TM டில்ஷான். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவரான TM டில்ஷான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளார். இந்த தீர்மானம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயினும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் முகமாகவே தாம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாளை நடக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் TM டில்ஷான் இது குறித்து பேசுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 36 வயதான TM டில்ஷான் இதுவரை 87 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். 16 சதங்கள், 23 அரை சதங்கள் அடங்கலாக 5492 ஓட்டங்களை பெற்றுள்ளார். பந்துவீச்சில் 39 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடிய பிரதமரின் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கின்றது. மலையக மக்கள் பிரச்சினை தொடர்பாக ஒரு விசேட ஆய்வு. டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார் TM டில்ஷான். கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது laddu.fm.com. கேளுங்க பாடுங்க, இது laddu.fm.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது laddu.fm.com. சிரிக்க வைக்கும் புது laddu.fm.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது laddu.fm.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது laddu.fm.com. கேளுங்க பாடுங்க, இது laddu.fm.com. கேளுங்க பாடுங்க, இது laddu.fm.com. இது laddu.fm.com. பாஸ், இது laddu.fm.com. வணக்கம் லட்டு எஃப்எம்மின் அன்பான நேயர்களே, இன்றும் இலங்கையிலிருந்து வெளியாகிய செய்தி பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்துடன் இணைந்திருக்கும் நான்
A.M. மோசஸ். முதலாவது சுடரொளியின் செய்திகள். டில்லியின் நிலைப்பாட்டில் உடன் மாற்றம் அவசியம். மஹிந்தவின் தெரிவுக்குழு கதை சாத்தியமாகாது என்கிறது கூட்டமைப்பு. தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை முன்வைப்பதற்கு இலங்கை அரசு தயாராக இல்லை. எனவே இலங்கை தொடர்பான தனது கொள்கையில் இந்தியா உடன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் இந்த செய்தி 6ஆம் பக்கம் தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு அலுவலகங்கள் ஒரே கூரையின் கீழ், வடமாகாண சபையின் அலுவலகங்கள் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை முதலில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண சபை முதலமைச்சராக கடமையேற்றுக் கொண்டுள்ள CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இச்செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பக்கத்தில் ஒரு படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது, புகைப்படம். வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சபையின் கடமைகளை நேற்றைய தினம் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அடுத்த செய்தி, கனேடிய பிரதமரின் முடிவு தன்னிச்சையானது, அமைச்சர் பீரிஸ் காட்டம். இலங்கையில் நடைபெற உள்ள பொதுநலவாய மாநாட்டில் கனேடிய பிரதமர் கலந்து கொள்ளாதது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தாது என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இச்செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குர்ஷித்தின் கொழும்பு பயணம் தோல்வியில், ராமதாஸ் தெரிவிப்பு. இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இலங்கை ஜனாதிபதி ராஜபக்சவை எச்சரித்து 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை செயல்படுத்த சம்மதிக்க வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரோ வழக்கம் போலவே ராஜபக்சே விருந்தினராக சென்று விருந்து சாப்பிட்டுவிட்டு திரும்பியுள்ளார். எனவே சல்மான் குர்ஷித்தின் இலங்கை பயணம் தோல்வி அடைந்து விட்டது. இச்செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. மற்றொரு செய்தி, 13இல் டில்லி தலையிட்டால் ஆயுதம் ஏந்த வேண்டி வரும், எச்சரிக்கிறது பொது பலசேனா. 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் செல்லும் அதிகார பகிர்வு இலங்கை அரசை தாம் தொடர்ந்தும் வலியுறுத்தியோம் என இந்தியா தெரிவித்துள்ள நிலையில், இந்தியாவின் கைப்பாவையாக அரசு செயல்பட்டால் நாமும் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டி அபாய நிலை ஏற்படும் என பொது பலசேனாவின் பொதுச் செயலாளர் வன கலகொட அத்தே ஞானசார தேரர் எச்சரித்தார். அடுத்த ஒரு செய்தி, கடும் துணியிலான செய்தியுடனே கொழும்பு வருகிறார் பிரிட்டிஷ் பிரதமர். பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் தனது இலங்கை விஜயத்தின் போது கடூரமான செய்தியொன்றை இலங்கை தலைமைத்துவத்திற்கு விடுக்க உள்ளார். இச்செய்தியும் தொடர்ந்து 6ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உலக தலைவர்களுக்கு நாட்டில் எதை காட்டப் போகிறது அரசு? விக்ரமபாகு கருணாரத்ன கேள்வி. அடுத்ததாக, சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித நிவாரணம், அரசிடம் அமரவீரர் உறுதியளிப்பு. அடுத்ததாக தினக்குரலின் செய்தி கண்ணோட்டம். விக்னேஸ்வரனுக்கு புதுடில்லி அழைப்பு, யாழ் நகரில் பணிய ஆரம்பித்தார். வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் புதுடில்லிக்கு வருகை தருமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் அழைப்பு விடுத்திருக்கின்றார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் முதலமைச்சர் விக்னேஸ்வரை சல்மான் குர்ஷித் சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் இப்போதுதான் பதவியேற்றிருப்பதாலும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் ஈடுபட்டிருப்பதாலும் கூடிய விரைவில் பயணம் மேற்கொள்ள விரும்புவதாக கூறி வருகின்றார். இச்செய்தியும் 6ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. தமிழர்களுக்கு 13 காட்டி ஏமாற்றி
சம்பூரை கைப்பற்ற இந்தியா முயற்சி, ஜேவிபி கூறுகிறது. கூட்டமைப்பு அமைச்சர்கள் தெரிவு. வடமாகாண சபையின் அமைச்சர்கள் தெரிவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைப்புடன் நேற்று புதன்கிழமை இரவு தீர்மானித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கூட்டமைப்பின் தலைமை தீர்மானத்திற்கு அமைய கல்வி அமைச்சராக குருகுலராசா கிளிநொச்சி, சுகாதார அமைச்சராக டாக்டர் சத்தியலிங்கம் வவுனியா, உள்ளூராட்சி நிர்வாக அமைச்சராக பா டெனீஸ்வரன் மன்னார், விவசாயத்துறை அமைச்சராக போனா ஐங்கரநேசன் யாழ்ப்பாணம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இச்செய்தி ஆரம்பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. பொதுநலவாய செயலாளர் இலங்கை அரசின் அடிவருடி, கனடா நேரடி தாக்குதல். பொதுநலவாய அமைச்சின் செயலாளர் நாயகத்தின் மீது கடுமையான நேரடி தாக்குதலை ஆரம்பித்திருக்கும் கனடா இலங்கை அரசின் அடிவருடியாக செயல்படுவதாக சாடி இருக்கிறது. மக்கள் ஆணைக்கு கொழும்பு மதிப்பளிப்பது அவசியம். மாகாண சபைகளுக்கு அதிக அளவுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் இலங்கை தமிழரின் உண்மையான பீதிக்கும் கவலைக்கும் தீர்வு காண முடியும் என்று நியூஸ் இந்தியா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வலியுறுத்தியுள்ளது. அடுத்ததாக, இலங்கையின் பொதுநலவாய உச்சி மாநாட்டை நடத்துவது தொடர்பாக சர்ச்சை தீவிரமடைந்த நிலையில் உறுப்பு நாடுகளில் காணப்படும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரிட்டிஷ் கார்டியன் பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. இச்செய்தியும் ஆரம்பக்கம் தொடர்ந்து செல்லுகிறது. இறுதியாக வீரகேசரியின் செய்திகள். குளோரின் குழாய் வெடிப்பு, 300 பேர் மூச்சு திணறல். அவிசாவளை பென்ரித் தோட்டத்தில் அல்லோல கல்லோலம், 75 குழந்தைகளும் பாதிப்பு. இச்செய்தி 9ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் நட்புக்கு மரியாதை கொடுத்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன். வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரன் முதலமைச்சருக்கான கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் நட்புக்கு மரியாதை கொடுத்து நண்பர்களின். இச்செய்தி 10ஆம் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உத்தியோகபூர்வ கடமைகளை பொறுப்பேற்றார். பிரதம செயலாளர் உட்பட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல். இச்செய்தி ஏனைய பத்திரிகைகளை உங்களுக்கு வாசித்திருக்கிறேன் நான். அடுத்த ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பங்கு பெற்ற போவதில்லை என்ற கனடாவின் முடிவு வர்த்தக மாநாட்டை பாதிக்காது, பொதுநலவாய வர்த்தக பேரவையின் தலைவர் கூறுகிறார். அச்செய்தியும் 10ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விடயத்தில் கனடா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஏனைய நாடுகள் இலங்கைக்கு அதி உயர் ஒத்துழைப்பு, அமைச்சர் பீரிஸ் கூறுகின்றார். அடுத்ததாக, ஓடும் ரயிலில் முன் பாய்ந்து இளைஞன் தற்கொலை. அச்செய்தியும் 10ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தெமட்டகொடையில் துப்பாக்கிச் சூடு, பொருளைச் சேர்ந்த நபர் பலி. அச்செய்தியும் 10ஆம் பக்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒரு படத்துடன் இடது பக்கம் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார்கள். தலவாக்கலை நகரில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற தீ விபத்தில் 4 கடைகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. அதிகாலை தீ கொழுந்துவிட்டு எரியும் போது எடுத்த படத்தையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். இதற்கு அனுசரணை வழங்கியது விக்டோரியா கிராபிக்ஸ். கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புதுலட்டு FM.com.
லட்டி எஃப்எம் நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களுடன் செய்திகள் வாசிப்பது தமிழ்நாடு கன்னியாகுமரியிலிருந்து நாஞ்சில் முகமது கவுது. இன்றைய முக்கிய செய்திகள் தினகரன் நாளிதழ். அந்தமான் தீவுக்கு வடக்கே மையம் கொண்டுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் இரவு கலிங்கப்பட்டினம் பாரதீப் இடையே கரையை கடக்கும். அப்போது 175 கிலோமீட்டர் முதல் 185 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கனத்த மழையினால் ரயில் பாதையில் மண் ஜல்லி அழித்துச் செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் தொங்கிய தண்டவாளத்தை பார்த்த விவசாயி கொடுத்த தகவலால் சேலம் ரயில் தப்பியது. உலக அஞ்சல் தினத்தையொட்டி நாகர்கோவில் தலைமை நிலையத்தில் தபால் நிலையத்தில் வந்த வாடிக்கையாளர்கள் ரோஜா மற்றும் சாக்லேட் வழங்கி வரவேற்கப்பட்டனர். தபால் நிலையங்களில் டெபாசிட்காரர்கள் தொகையை எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க முதுநிலை அஞ்சல் அதிகாரி தகவல் எடுத்துள்ளார். இந்தோசினி அப்சிரியேஷன் ஃபவுண்டேஷன் புதுடில்லியில் உள்ள கன்னட தூதரகமும் சேர்ந்து சென்னையில் கன்னட திரைப்பட விழாவை நடத்துகிறது. வரும் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ரஷ்ய கலாச்சார மையத்தில் நடக்கும் இந்த படவிழாவில் ஆக்ட் ஆஃப் டிஸ்ஆனர், ஹெவன் ஆஃப் எர்த், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் குட் கம்பெனி, தி ஃபாஸ்ட் ரன்னர், பாரிஸ் 1999, டைட்டானிக் தி கனடியன் ஸ்டோரி ஆகிய படங்கள் திரையிடப்படுகிறது. மதுரையிலிருந்து சென்னை செல்லும் ஜெட் ஏர்வேஸ் விமானம் பறக்கும் போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் உடனடியாக தரையிறங்கப்பட்டது. 61 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். செம்மொழி வளர்ச்சியில் ஈடுபட்ட 14 பேருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விருதுகள் வழங்கினார். புகைப்படத்துடன் செய்தி. எரிபொருளை சேமிப்பதற்காக அமைச்சர் வீரப்ப மொய்லி இன்று தனது அலுவலகத்திற்கு மெட்ரோ ரயிலில் நின்றபடியே பயணம் செய்தார். ஒவ்வொரு புதன்கிழமையும் பயணம் செய்ய முடிவெடுத்துள்ளார். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை விண்ணப்பிக்குமாறு மாவட்ட கலெக்டர் நாகராஜன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள். சொகுசு காரில் ரேஷன் அரிசி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தினத்தந்தி நாளிதழ் செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங் 10 நாட்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புருனே சென்றுள்ளார். புருனே மன்னர் மாநாட்டில் பங்கு பெறும் 10 நாடுகளின் தலைவர்களுக்கு நேற்று இரவு விருந்தளித்தார். புகைப்படத்தும் செய்திகள். நடிகை டிஸ்கோ சாந்தியின் கணவரும் தெலுங்கு நடிகருமான ஸ்ரீஹரி மும்பையில் நேற்று மாரடைப்பால் மரணமடைந்தார். ராமேஸ்வரம் அருகே நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது ஒரே வாரத்தில் நடந்த 2வது தாக்குதலாகும். குமரி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு குமரி மாவட்ட படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர் நாகராஜன் அறிவித்துள்ளார். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் ரூபாய் 15.5 கோடி செலவில் படகணை அமைத்தும் பணி தொடங்கியுள்ளது. நாகர்கோவில் வடசேரி பகுதியில் கம்பளி பூச்சிகள் அதிகமாக தென்பட்டதால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். புகுஷிமா அணு உலையில் கதிர்வீச்சு பாதிப்புக்குள்ளான தண்ணீர் வெளியேறியது. 6 தொழிலாளருக்கு பாதிப்பு. ஜப்பான் நாட்டில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சோவியத் ரஷ்யாவிலிருந்து பிரிந்த அஜர்பைஜான் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. இதில் 3வது முறையாக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி இஹாம் அலியேவ் ஓட்டு போட்டார். புகைப்படத்துடன் பெட்டி செய்தி. பிரான்ஸ் நாட்டில் உள்ள கேன்ஸ் நகரில் சர்வதேச திரைப்படம், டிவி, வீடியோ, கேபிள், செயற்கைக்கோள் சந்தையிடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உலக அழகி மேகன் யங் கலந்து கொண்டுள்ளார். புகைப்படத்துடன் செய்தி. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திக்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது நாஞ்சில் முகமது கவுது. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. சிரிக்க சிரிக்க வைக்கும் புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. பலவித நிகழ்ச்சி கொடுத்திடுவோங்க உங்களுக்காக புது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. கேளுங்க கேளுங்க பாடுங்க, இது LadduFM.com. இது LadduFM.com. பாஸ், இது LadduFM.com.